நண்பர்களே, இது ஒரு ஹோல் ஜமான பதிவு. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. நமக்கு அன்னைக்கு ஒரு ஷூட் இருந்துச்சு. அதனால நம்ம காலைல கேமரா மாட்டி கிளம்பியாச்சு. அப்புறம் நம்மள பிக்கப் பண்றதுக்கு நம்ம தம்பியும் வந்துட்டான். இவனுக்கு கேமரா ஷை. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? அவரை பார்த்தானே என்னமோ பண்ணுதே, வெக்கமா வருதே. சரி, அவனோட கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டு வெயிட்டாக ஒரு சாப்பாடை சாப்பிட்டு நம்ம கோயில் கிளம்பியாச்சு. இந்த கோயிலுக்குள்ளே கேமராஸ் அலௌட் கிடையாது. அதனால நம்ம ஃபோன்லேயே ஃபோட்டோஸ் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன். சரி, அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கடைக்கு வந்துட்டு நமக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் வேலையை முடிச்சுட்டு நம்ம கிளர்க்கு லோகக்கு ஏதோ கண்ணில் கோளாறான். அதை மாறிட்டு காம்பவுண்ட் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான். இந்த கேங்லேயே மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்க ஒரே ஆள் மாறி மட்டும்தான். எங்களுக்கு கண்ணிலேருந்து கொஞ்சோட அவன் தான் காட்டுவோம். சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு இன்னொரு பர்சனல் வேலை இருந்த காரணத்தினால நம்ம குட்டி யானையில் போய்கிட்டு இருக்கோம். அப்போ தான் இவரை பார்த்தோம். அப்புறம் அந்த ஹோல் ஜமான பதிவு என்னன்னா, நம்ம ஸ்கூலில் படித்த நண்பர் ஒருத்தருக்கு நாளைக்கு கல்யாணம், அவருக்கு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட். அதனால் நம்மளை வர சொல்லியிருந்தார். அங்கே போய் பார்த்தா நம்ம ஸ்கூல் பருவ நண்பர்கள்லாம் வந்து நமக்கே ஷாக் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட கொஞ்சம் நேரம் பேச்சை போட்டுட்டு இருக்கும்போது பார்த்து திரும்ப மாப்பிள்ளையும் பொண்ணும் மாசா ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்க. சரி, இதோட முடியலன்னு பொண்ணு மலையூர் நாட்டவன் மாசா ஒரு ஆட்டத்தை போட நம்ம மாப்பிள்ளை மட்டும் என்ன சும்மாவா ஆத்தி சந்தன கூட நான் அவனும் வெயிட்டாக ஒரு ஸ்டெப்பை போட்டான். சரி, அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம திரும்பி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த பழைய கதை கொடி குழம்பு வச்சு தெரியாதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. அதோட அன்றைய நாள் முடிஞ்சிருச்சு. வழக்கம் போல் இந்த ஃபங்க்ஷனும் நம்ம தாலி கட்டுக்க போக முடியல. அதுக்கு காரணம் இவன் தான். என்ன ரீசன் கேட்காதீங்க, எனக்கே மறந்து போச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளையோட போய் சேர்ந்து வெயிட்டாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதே கேங்கோட வழக்கம் போல் வெயிட்டாக போய் ஒரு சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து அந்த கொடிக்குளம் பேச்சு கதையை பேலன்ஸை பேசி முடிச்சுட்டு நம்ம நாளை முடிச்சாச்சு. ஓகே நண்பர்களே, பாய்.